கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 21:23, மேத்யூ 21:23. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். அதாவது ஒரு உண்மையான தேவனுடைய அதிகாரமும் மத சார்பாக வரக்கூடியதுக்கும் உள்ள ஒரு காரியம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தேவாலயத்துக்கு வந்தார், தேவாலயத்தை சுத்தப்படுத்தினார், அங்கு நொறுங்கி போயிருந்த மக்களுக்கு இது பண்ணார், பிள்ளைகளுடைய ஆரவாரத்தை ஏற்றுக்கொண்டார், அங்கு ஒரு பெரிய ஒரு தேவாலயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய காரியத்தெல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ அவர் தேவாலயத்துக்கு வந்த உடனே மறுபடியும் எதை சுத்தம் பண்ணாரோ அங்கே வந்த உடனே இப்போ அவர் வந்து அவங்க கூட வரக்கூடிய ஒரு காரியத்தை இது பண்ணல. இப்போ நேரடியாக அந்த உபதேசம் பண்ணுங்க அவங்களே வந்து அவர்கிட்ட எதிர்கொண்டு சீஃப் ப்ரீஸ்ட் அண்ட் எல்டர்ஸ் என்று சொல்லக்கூடியதா, அதாவது பிரதான ஆசாரியரில் சீஃப் ப்ரீஸ்ட்னால் அதாவது தேவாலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் மேற்படக்கூடியவங்க, மூப்பர்கள் என்று சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாம் யாருன்னா இந்த சனெட்ரின் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை சங்கம். அவங்க தான் இந்த மொத்தத்தையும் அதிகாரம் செலுத்தக்கூடியவங்களாம். அவங்க கர்த்தர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளணும்னு வரல, மாறாக அவர்கள் என்ன பண்ண பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை அவர் ஜனங்கள் எல்லாம் கேட்குறாங்க, அவருக்கு அதிகாரம் கூடிக்கொண்டே போகுது. அதனால் அவர்களுக்கு முன்பாக அவருடைய கணத்தை குறைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வந்து நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? 2 கேள்வி கேட்குறாங்க. எந்த அதிகாரத்தில் செய்கிறீங்க? உமக்கு யார் உன்னை வந்து இந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு, இல்லை இங்கேருந்து போதிக்கிறதுக்கு, இல்லை மக்களை குணப்படுத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, எல்லா அதிகாரமும் அவங்ககிட்ட இருந்தால் வந்ததுன்னு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் வந்து எங்கேருந்து வந்தது? பிதாவாகிய தேவனிடமிருந்து வந்தது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். ஏன்னா அவர் தான் இரட்சகர், அவர் தான் வந்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியதுக்காகத்தான் அவர் வந்தார். அப்போ இவங்க வந்து ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய மரியாதையை கெடுக்க வேண்டும், ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஆளே இல்லை, நீங்கள்லாம் மதிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய செயலுக்கு எதிராக என்ன, அவர் வந்து தேவாலயத்தை சுத்தம் பண்ணார், அவர் தான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னதுனால அவர்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டார், அவங்க முன்னாடி எல்லா விதமான அற்புதங்கள் அடையாளங்களும் செய்தார், அவர் போதிக்கிறது தேவ அதிகாரத்தோடு போதித்தார். அதனால் இப்போ அவங்களால என்ன பண்ண முடியல, அவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை இல்லைன்னு சொல்ல முடியல, மாறாக இது யார்கிட்டருந்து வந்தது? ஏன்னா இப்போ தேவன்கிட்டருந்து வந்ததுன்னு சொல்லி சொன்னார்னா இது தேவதூஷன்னு சொல்ல முடியும். இது மனுஷன்கிட்டருந்து வந்ததுன்னு சொன்னதுன்னா மக்கள் முன்னாடி மரியாதை போயிடும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காரியத்தில் நீ யார்கிட்டருந்து வந்தது? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம இப்போ எடுத்துக்கொள்வது, அதாவது இப்போ அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் எப்படி வந்தது? பிரதான ஆசிரியர், அதுக்கு பின்பாக தலைமை ஆசாரியன், அதற்கு பின்பாக கீழே உள்ள ஆசாரியர்கள், இப்படி சொல்லக்கூடிய வழியாக வரக்கூடிய மக்கள். அப்போ அவங்களுடைய இது என்ன வந்தது? ஒரு மனிதர்கள் உருவாக்குன ஒரு சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் தான் வந்தது. அவர்களுக்கு தேவன்கிட்டருந்து அதிகாரம் வரல. ஆனால் உண்மையான அதிகாரம் எங்கேருந்து வருது? தேவன்கிட்டருந்து வருது. அப்போ இங்கே வந்து எங்கள் மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு நீ யாரு? இப்போ அவங்களோட கேள்வி என்ன, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை சொல்வதற்கு நீ யாரு என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா அவர் வந்து மற்றவர்களை மாதிரி வெறும் உபதேசிக்கிற ஒரு உபாத்தியார் இல்லை, அவர் தேவன். ஏன்னா இங்கே வந்து இந்த தலைமை ஆசாரியனுக்கும் சரி மற்ற ஆசாரியர்களுக்கும் என்ன ஒரு மதம் சார்ந்த ஒரு பெருமை. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியல? ஏன்னா அவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை மறுதளிக்க முடியல. அந்த அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்து ஒருவேளை இவர் தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியாவோ இரட்சகரோ என்று சொல்லி அவர்கிட்ட போய் அவங்க தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட இருந்து கேட்கல, மாறாக அவருடைய அதிகாரத்தையும்
அவர் செய்யக்கூடிய காரியத்தையும் நீ எந்த அதிகாரத்தில் செய்தை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் என்னன்னா, நீங்கள் மனத்தாழ்மையோடு வெளிப்பாடை ஏற்றுக்கொள்ளும்போது அது என்ன பண்ணும்? உங்களை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பெருமை வரும்போது அதை எதிர்த்து நிற்கக்கூடியதாக. இங்கே தலைமை ஆசாரியனாக இருக்கட்டும், மற்ற ஆசாரியர் எல்லாம் என்ன, தேவனுக்கு எதிராக மாறினாங்க. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்களோ ரட்சிப்புக்குள்ளே போகக்கூடிய காரியம். இப்போ நீங்கள் தேவன்கிட்டருந்து வர்ற காரியத்தை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறீங்களா, இல்லை பெருமையுள்ளவர்களாய் நிராகரிக்கிறீங்களா? வல்ல பிதாவே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையோடு நீரே தேவன் என்று உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வழிநடத்துங்க. பெருமையில் அவர்கள் எதிர்த்து நிற்காதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.